36 குருமார்களிடம் கற்ற வித்தை 28 வருட அனுபவம் வாய்ந்த ஜோதிடர் பண்டிட் விஜய் அவர்களின் VLB ஜோதிட முறையை கற்றுக்கொள்ள வேண்டுமா? மொபைல் நம்பர் வைத்து ஜோதிடம், ஆதார் கார்டு வைத்து ஜோதிடம், எம்டி கட்டம் வைத்து ஜோதிடம், ஒரு ஜாதகத்தை வைத்து 100 பேருக்கு பலன் சொல்லும் முறை. இந்த மாதிரியான ஜோதிட முறை கற்றுக் கொடுக்கப்படும். இதில் 1ஆம் பாவக வகுப்பு பிப்ரவரி 22ஆம் தேதி ஆரம்பம். முன்பதிவுக்கு அழையுங்கள். எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. உடல் சார்ந்த பிரச்சனைன்னு வரும்போது வாத உடலமைப்பை கொண்டவர்கள் எப்போவுமே ஒல்லியாக தான் இருப்பாங்க. நீங்கள் 3 வேளையும் அவர்களுக்கு ஆடு இறைச்சியோடு சேர்ந்து பிரியாணி கொடுத்தாலும் கூட அவங்க 1 கிலோ இல்லை 1 கிராம் எடை கூட கூட மாட்டாங்க. இன்றைக்கி இந்த குழந்தைகளுடைய பிறப்பு அப்படின்னு வரும்போது தாய் வயிற்றில் இருக்கும்போது அந்த தாயுடைய மனநிலை அப்படிங்கிறது குழந்தையுடைய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். உணவு இருக்குது, ஆனால் ஏன் கொடுக்கணும், நான் இவங்களுக்கு கொடுக்க மாட்டேன் இவங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு பாரபட்சம் பார்க்குறவங்க அடுத்த ஜென்மத்தில் பிறக்கும்போது சத்தான உணவு சாப்பிட்டாலும் உணவு குடலில் ஒட்ட முடியாத அளவுக்கு மோசமாக இருக்கும். ஒரு நாளைக்கு 4 மாத்திரைகள் 5 மாத்திரைகளும் போட்டும் கட்டுப்படுத்த முடியாத பிளட் ப்ரெஷர் அப்படிங்கிறது இன்றைக்கு கர்ம வினைகளால் ஏற்படக்கூடிய பிளட் ப்ரெஷர் அப்படிங்கிறது 4 காரணங்களால் ஏற்படுகிறது. உணவில் கலப்படம் செய்து வியாபாரம் செய்தவர்களுக்கு இந்த பிளட் ப்ரெஷர் ப்ராப்ளம் வரும். அன்கண்ட்ரோல்டு பிளட் ப்ரெஷர். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்மளுடைய ஆதன் ஆன்மீகம் சேனல் மூலமா மக்களுக்கு தேவையான பல விஷயங்களை கொடுத்துருக்கோம். அந்த வகையில் வாழ்வியலில் மருத்துவமும் ஒன்று தான், மருத்துவத்தை தனியாக பார்க்க வேண்டாம்னு சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய டாக்டர் கௌதமன் சார் தான் இன்றைக்கி நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்குமா. சிலர் குழந்தைகள் ஒல்லியாக இருக்காங்க, குழந்தைகள் சாப்பிடாததால் ஒல்லியாக இருக்காங்கன்னு இது காமன். பட் வயதானாலுமே பெரிய குழந்தைகளாக ஆனாலுமே அப்பவும் ஒல்லியாக தான் இருப்பாங்க, வெறும் எலும்பும் தோலுமாக தான் இருக்காங்கன்னு கூட சொல்லுவாங்க இல்லையா? இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு என்ன பிரச்சனை சார்? இது 2 வகையில் பார்க்கணுமா. ஒன்று உடல் சார்ந்த பிரச்சனை, 2 கர்ம ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனை. உடல் சார்ந்த பிரச்சனைன்னு வரும்போது வாத உடலமைப்பை கொண்டவர்கள் எப்போவுமே ஒல்லியாக தான் இருப்பாங்க. அதாவது பொதுவாக நம்மெல்லாம் சொல்லுவோம்ல, கொழுப்பான உணவுகள் சாப்பிட்டா குண்டாகும்னு. ஆனால் வாத உடலமைப்பை கொண்டவர்கள் என்ன செய்தாலுமே, நீங்கள் 3 வேளையும் அவர்களுக்கு ஆடு இறைச்சியோடு சேர்ந்து பிரியாணி கொடுத்தாலும் கூட அவங்க 1 கிலோ இல்லை 1 கிராம் எடை கூட கூட மாட்டாங்க. ஸோ முதல்ல இது நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க 40 வயசு இல்லை, அவங்க 100 வயசு ஆனாலும் அதே 40 கிலோ வெயிட்டில் தான் இருப்பாங்க. ஸோ இது ஒரு இயற்கை, இதை நம்ம மாற்ற முடியாது. கர்ம வினைகளால் ஏற்படக்கூடியது அப்படின்றது 3 விதமான கர்மங்கள் செய்யும்போது உடல் பலமில்லாத ஒரு நிலை ஏற்படும். முதலாவது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் மகாபாரதத்தில் பார்த்தீங்கன்னா பாண்டுன்னு ஒருத்தர் இருப்பார். வியாசர் 3 பெண்களுக்கு குழந்தை கொடுக்கணும். மகாபாரதத்தில் கௌரவர்களுடைய பரம்பரையுடைய அரசர்கள்லாம் இறந்து போயிடுறாங்க குழந்தை இல்லாமல். அப்போ அடுத்த வாரிசு வேணுங்கிற போது வியாசர் குழந்தை கொடுக்குறாரு. அப்போ முதல்ல வரக்கூடியவர் திருதராஷ்டிரர். ஏன்னா அந்த முதல் பெண் வரும்போது பயத்தினால் அவங்க கண்ணை மூடிக்கிறாங்க. அதனால் அந்த குழந்தை கண் இல்லாத குழந்தையாக பிறக்கிறாங்க. 2வது மனைவி வரும்போது அந்த அம்மா பயத்தினால், ஏன்னா ரிஷியை பார்த்த பயத்தில் அவங்க முகமெல்லாம் வெளிரி போய் பயத்தோடு இருந்ததுனால பிறந்த குழந்தை தான் பாண்டு. ஏன் அவருக்கு பாண்டுன்னு பேருனா பலம் இல்லாத குழந்தை அப்படிங்கிறது தான் அர்த்தம். 3வது ஒருவர் விதுரர். 2 பேருக்கும் ஒரு குழந்தை வந்துச்சு, ஆனால் 2மே ஹெல்த் இல்லாத குழந்தை அப்படின்னு சொன்னதுனால அடுத்து ஒரு தாசி, அந்த தாசிக்கு பிறந்த குழந்தை தான் விதுரர். ஆனால் தாசியோட மனதும் உடலும் ஆத்மாவும் நல்லா இருந்ததுனால தான் மகா விதுரர் அப்படின்னு சொல்லக்கூடிய புத்திசாலியான, கிருஷ்ணனுக்கு இணையாக பலம் இருக்கக்கூடிய புத்திசாலம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அறிஞராக அவர் பிறந்தார். இதையே நான் சொல்கிறேன்னா, இன்றைக்கி இந்த குழந்தைகளுடைய பிறப்பு அப்படின்னு வரும்போது தாய் வயிற்றில் இருக்கும்போது அந்த தாயுடைய மனநிலை அப்படிங்கிறது குழந்தையுடைய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்படி பார்க்கும்போது 3 கர்ம வினைகள் நம்ம செய்யும்போது நமக்கு அந்த குழந்தைகளுக்கு இந்த ப்ராப்ளம் வரலாம். முதலாவது, நம்ம முன் ஜென்மத்தில் பசிக்கின்றவர்களுக்கு சாப்பாடு கொடுக்காமல் இருக்கக்கூடிய ஒரு நேச்சர். அதாவது நம்மக்கிட்ட சாப்பாடு நிறைய இருக்குது, யாரோ கேட்குறாங்க, ஆனால் நம்ம கொடுக்கறது கிடையாது. இது தான தர்மத்தை பற்றி இல்லை, உணவு இடுகின்ற நிலையில் இருந்தும் நீங்கள் ஒரு அன்னக்கூடம் கூட நடத்திட்டு இருக்கலாம். நீங்கள் ஒரு கோவிலில் அன்னதானம் செய்யக்கூடிய ஒரு அதிகாரியாக கூட இருக்கலாம். ஆனால் உணவு இருக்குது, ஆனால் ஏன் கொடுக்கணும், நான் இவங்களுக்கு கொடுக்க மாட்டேன் இவங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு பாரபட்சம் பார்க்குறவங்க அடுத்த ஜென்மத்தில் பிறக்கும்போது
சத்தான உணவு சாப்பிட்டாலும் உணவு குடலில் ஒட்ட முடியாத அளவுக்கு மோசமாக இருக்கிறத பார்க்க முடியும். ஓகே சார். ரெண்டாவது கர்ம வினை இன்னைக்கு அதாவது வந்து இரவு நேரங்களில் கொலை தொழில் செய்கிறது அல்லது களவு செய்யக்கூடியவர்களுடைய அடுத்த ஜென்மம் அப்படிங்கிறது இந்த மாதிரி பலவீனமானதாகவே இருக்கும். நோயோடவே இருப்பாங்க, டெய்லி ஒரு முட்டு வலி, கழுத்து வலி, காய்ச்சல், உடம்புல பலம் இல்லாத நிலையிலே இருப்பாங்க. மூன்றாவது பாபம் அப்படிங்கிறது வயிற்றில் குழந்தை இருக்கக்கூடிய பெண்ணுக்கு துரோகம் நினைக்கக்கூடியவர்கள் இந்த ஒரு நிலைக்கு வருவாங்க. ஸோ கருட புராணத்தில் இந்த 3 பிரச்சனை, இந்த 3 பாபங்கள் தெரிந்தோ தெரியாமலோ நாம் செய்யும்போது நம்முடைய அடுத்த ஜென்மத்தில் நாம் மனிதர்களாக பிறக்கிறோம் அப்படின்னா இந்த பிறக்கக்கூடியவர்களுடைய அந்த நோயோடு பிறக்கக்கூடிய ஒரு தன்மையோடு தான் அவங்க இருக்க முடியும். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? ஸோ இதுக்கு ரொம்ப அழகாக நம்ம பண்ண வேண்டியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய ஆதி கும்பேஸ்வரர் கோவில், அழகான கோவில் சார், மிகப்பெரிய கோவில், ஆதி கோவில். கும்பம் வந்து எப்படி வந்து கிறிஸ்துவத்தில் சொல்கிறாங்க, பெரிய கப்பலுக்குள்ளே எல்லாத்தையும் வச்சு கொண்டு போய் கப்பல் நின்ற இடத்துலேருந்து எப்படி புதிய உலகம் படைக்கப்பட்டது அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ, அது நம்முடைய இதிகாசத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு விஷயந்தான். அந்த மாதிரி வந்த அந்த கும்பம் இருந்து உடைந்து பூமியில் ஜீவன்கள் உருவான இடம்தான் கும்பகோணம். ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆதி கும்பேஸ்வரர் ஸ்வயம்புவாக இருக்கக்கூடியவருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி நம்முடைய கர்ம வினைகளை அறுப்பது. குறிப்பாக இந்த மாதிரி கர்ம வினைகளால் ஏற்படுகின்ற தீராத உடல் நோய்களை தீர்க்கக்கூடிய சக்தி வந்து ஆதி கும்பேஸ்வரர். உங்களுக்கு கும்பேஸ்வரர், ஆதி கும்பேஸ்வரர் 2 கோயில் இருக்கும். ஸோ அந்த ஆதி கும்பேஸ்வரர் கோவில் அப்படிங்கிறது இந்த இடத்துல உள்ள கோவில் வந்து மிகப்பெரிய அளவு இந்த மாதிரி குழந்தைங்க இல்லை பெரியவங்க ஏதோ ஒரு நோயோடவே இருக்காங்க, ஒல்லியாகவே இருக்காங்க, இந்த ஒல்லியாக இருக்கிறதுனாலே கல்யாணம் ஆகலை, ஒல்லியாக இருக்கிறதுனாலே நல்லா வேலை செய்ய முடியல, கொஞ்சம் வேலை செஞ்சால் கூட உடல் சோர்வாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே இந்த கோவிலுக்கு ஒரு முறை போய் பிரதோஷ கால பூஜையில் கலந்து பிரதோஷ கால பூஜைக்கு கொஞ்சம் தயிரோ அல்லது நெய்யோ கொடுக்கக்கூடிய ஒரு பரிகாரத்தை செஞ்சாங்கன்னா அந்த கர்ம வினைகள் குறையிறத நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக சார். சார் அடுத்து இந்த பிபின்னு சொல்லுவாங்களே சார், இது வந்து இப்போ காமன் ஆகிடுச்சு. இப்போ டயபிட்டிஸ் வந்து எப்படி நம்ம ஒரு காமனாக ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், அது மாதிரி இந்த பிபி ரொம்ப காமன் ஆகிடுச்சு. பட் இதுவுமே ஒரு பெரிய பிரச்சனை தானே சார், இது எதனால் வருது? சரி, பிளட் ப்ரெஷர் அப்படிங்கிறது நோயாக பார்ப்பது ஒன்று, கட்டுப்படுத்த முடியாத பிளட் ப்ரெஷராக இருந்து நம்மை சிரமப்படுத்துவது ஒன்று. இப்போ சாதாரண ஒரு பிளட் ப்ரெஷர் வருதுன்னா நீங்கள் ஒரு ப்ரெஷர் மாத்திரை போட்டால் சரியாயிடும், கட்டுப்பாட்டில் இருக்கும், பிரச்சனையே வராது. ஆனால் ஒரு நாளைக்கு 4 மாத்திரைகள் 5 மாத்திரைகளும் போட்டும் கட்டுப்படுத்த முடியாத பிளட் ப்ரெஷர் அப்படிங்கிறது, இன்றைக்கு கர்ம வினைகளால் ஏற்படக்கூடிய பிளட் ப்ரெஷர் அப்படிங்கிறது 4 காரணங்களால் ஏற்படுதுமா. ஒன்று, அந்த காலத்தெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சாலையோரங்களில் இந்த சுமைகளை இறக்கி வைக்க சுமை கல்லுன்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அதாவது பை வடிவில் இருக்கும், 2 கால் இருக்கும், மேலே வந்து ஒரு கல் வச்சுருப்பாங்க. இதோட வேலை என்னென்னா, அந்த ஊர் நீங்கள் போகிறீங்கன்னா பிரயாணம் அந்த காலத்தில் நடந்து தானே போவாங்க, போகும்போது ஒரு ஊர் எல்லைக்கும் மறு ஊருக்கும் நடுவில் எங்கே மரம் இருக்கோ அது கீழே அதை வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் தலையில் சுமை எடுத்துகிட்டு போவீங்க, கீழே இறக்கி வச்சா ஏற்ற முடியாது, ஆனால் நீங்கள் அந்த கல் மேலே வச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி தூக்கி வச்சுட்டு போகலாம். இப்போ மாட்டு வண்டியில் போகிறவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் அந்த மாடுகள் எல்லாம் இலைப்பாறை வச்சு ஓய்வு எடுத்துகிட்டு போகிறதுக்கு, இது அந்த காலத்தில் தர்மத்திற்காக செய்யக்கூடிய ஒரு வேலை. இந்த சுமைக்கல்லாம் யாரெல்லாம் உடைக்கிறாங்களோ இல்லை அடுத்தவங்க கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, அந்த காலத்தில் மூர்க்க குணம்ங்கிறது நிறைய உண்டு இல்லையா, அவங்களுக்கு இந்த பிளட் ப்ரெஷர் ப்ராப்ளம் வரும். இந்த பிளட் ப்ரெஷரோட மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னென்னா தலைவலி தான். அவங்களுக்கு தலையில் சுமை வைத்து ஏற்படுகின்ற தலைவலியை குறைப்பதற்காக வைக்கக்கூடிய சுமைக்கல்லை யாரெல்லாம் உடைக்கிறச்சு அவங்க மக்களை பரிதாபப்பட வச்சாங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து அன்கண்ட்ரோல்டு பிளட் ப்ரெஷர் வரதை பார்க்கலாம். ஓகே சார். உணவில் கலப்படம் செய்து வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த பிளட் ப்ரெஷர் ப்ராப்ளம் வரும், அன்கண்ட்ரோல்டு பிளட் ப்ரெஷர் வரும். மூன்றாவது, இப்போ நம்ம குடும்பத்தில் யாராவது ஒரு மனநோயாளியோ அல்லது புத்திசாலித்தனம் இல்லாதவங்களோ அல்லது வந்து மூளை வளர்ச்சி இல்லாதவங்களோ யாராவது இருக்காங்க அப்படின்னா அவர்களை ஏமாற்றி அவர்களுடைய சொத்துக்களை பறிப்பதோ இல்லை அவங்கள அந்த காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா கொண்டு போய் ஏதாவது ஒரு கோவிலில் விட்டுருவாங்க, இல்லை ஏதாவது ஒரு ஊரில் விட்டுருவாங்க, சொல்ல முடியாத இடத்துக்கு கொண்டு போய் விட்டுருவாங்க. அந்த மாதிரி செய்யக்கூடிய பாவங்களை செய்தவர்களுக்கு இந்த ஒரு பிரச்சனை வரும். 4வது, அடுத்தவர்களுடைய பொருளை ஆசைப்படுதல். அது வந்து பணமாக இருக்கலாம், சொத்தாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், சொந்தங்களாக இருக்கலாம், அழகான பொருட்களாக இருக்கலாம்,
அடுத்தவர்களுடைய பொருளுக்கு மேல் பொறாமையோடு ஆசைப்பட்டு ம். அந்த பொருளுக்காக பொய் பேசி துரோகம் செய்பவர்களுக்கு கட்டுப்படாத இரத்த கொதிப்பு ஏற்படும். ஓகே. இந்த இரத்த கொதிப்பை கட்டுப்படுத்தணும்னா சாதாரணமாக யாராலையுமே முடியாது. எந்த மருந்துமே வேலை செய்யாது. உங்களுக்கு இதயத்துடி ஒரு நிமிஷம் கூட உங்களால் தூங்க முடியாது. ம். அது ஒரு நரக வேதனை. ஒரு மனிதனை தூங்கக்கூடிய நேரம், நீங்கள் தூக்க மாத்திரை போட்டால் தூங்குவீங்க. ஆனால் 4 தூக்க மாத்திரை போட்டும் தூங்கலைன்னா, ஒரு நாள் தூங்கலைன்னா பரவாயில்ல, ஒரு மாதம் தூங்கலைன்னா, ஒரு வருஷம் தூங்கலைன்னா, அப்போ எந்த மாதிரி ஒரு மனநோயோடு நம்ம போராடக்கூடிய நிலையில் இருக்கும். ஸோ இது நமக்கு ஏற்படக்கூடிய இந்த 4 பாவம் செய்தவர்களுக்கு இருந்தாங்கன்னா அவங்களுடைய அடுத்த ஜென்மத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே சார். இதுக்கு தீர்வு என்ன? இதற்கு தீர்வு 2 தீர்வுகள்மா. ஒன்று நம்ம எந்த கோவிலில் பைரவர் இருக்காரோ ம். அந்த கோவிலில் பைரவருக்கு நம்ம வழக்கமாக செய்யக்கூடிய பைரவ தினத்தன்று செய்யக்கூடிய ஒரு நெய் விளக்கு பூஜை. ம். பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம்னா வெள்ளை தேங்காய் எடுத்து அதில் விளக்கு ஏற்றி வைக்கக்கூடிய பூஜை நம்ம பண்ணுவோம். அது ஒன்று பண்ணலாம். இது இந்த கோவில் அந்த கோவில் இல்லை, பைரவ வழிபாடு அப்படிங்கிறது. இந்த பைரவருக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு சக்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலமாக செய்து வந்திருக்கக்கூடிய பாவங்களை நீக்கக்கூடிய சக்தி பைரவருக்கு உண்டு. அதனால தான் அவருக்கு கால பைரவர்னு பேர். இந்த பைரவ வழிபாடு உங்களுக்கு உதவி செய்யும். இது இந்த கோவில் அந்த கோவில் ஸ்பெசிஃபிக்காக இல்லை, உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலையே நீங்கள் அந்த பைரவர் இருக்காருன்னா அதை பண்ணலாம். 2வது, ராகு காலத்தில் அம்மனுக்கு நெய் விளக்கு ஏற்றுவது. எலுமிச்சை போட்டு நெய் விளக்கு, பொதுவாக விளக்கில் நம்ம எண்ணெய் போட்டு தான் ஏற்றுவோம். ஆனால் நெய் விளக்கு ஏற்றுவது இந்த பாப கடன்களை கொஞ்சம் குறைக்கும். ஓகே. ஸோ இந்த 2 பரிகாரங்கள். ஸோ இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக கோவில் அப்படிங்கிறது நம்ம சொல்லலை, பட் இதை சிம்பிளாகவே நம்ம பண்ணலாம். ஸோ இந்த 2 பரிகாரங்கள் செஞ்சாலே பெரிய மாற்றம் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஓகே சார். இப்போ தூக்கம் அப்படின்ற ஒரு வார்த்தையை நீங்கள் சொன்னீங்க. சிலர் பார்த்தீங்கன்னா தூக்கம் வராமல் கஷ்டப்படுறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. பல வருடங்களாக தூங்க முடியலை, நான் செய்த ஏதோ ஒரு பாவத்தால் இன்றைக்கும் கஷ்டப்படுறேன்னு சொல்கிறவங்க இருக்காங்க. சிலர் தூங்கியே என்னுடைய வாழ்க்கையே அழிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறவங்களும் இருக்காங்க. இந்த தூக்கம் பிரச்சனை எதனால் சார் வருது? தூக்க பிரச்சனைக்கும் கருட புராணத்தில் 3 காரணங்கள் சொல்கிறத பார்க்குறோம். நம்பர் 1, நம்ம இருக்கக்கூடிய வீடு அபகரித்த வீடாக இருக்கும்போது, அதாவது நீங்கள் அண்ணன் தம்பி இருக்கோம், தம்பி சின்னவனாக இருக்கான், அண்ணன் பெரியவங்களாக இருக்காங்க, அப்போ அந்த சொத்துக்களை அபகரிக்கக்கூடியவர்கள், அதாவது உடன்பிறப்புகளுடைய சொத்துக்களை அபகரித்து கொண்டவர்களுக்கு தூக்கமின்மை நோய் ஏற்படும். தூக்கம் அதிகமாக வரக்கூடிய, அதாவது அவங்களுடைய தூக்கமே வியாதியாக மாறக்கூடிய நோய். அது தூக்கமின்மையாகவும் இருக்கலாம், அதீத தூக்கமாகவும் இருக்கலாம். எப்போவுமே சோம்பலாக இருக்கக்கூடிய நோய்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2வது, இறை நிந்தனை. இன்றைக்கி நாத்திகர்கள் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அவங்க எல்லாருக்குமே இந்த தூக்கமின்மை நோய்கள் ஏற்படும். இறைவனை நீங்கள் வழிபடாமல் இருந்தால் கூட உங்களுக்கு பாவம் கிடையாது. ஆனால் இறை நிந்தனை செய்பவர்கள், இது நம்ம ஹிந்துஸ் கிறிஸ்டியன்ஸை சொல்கிறது, ஹிந்துஸ் முஸ்லீம்ஸை சொல்கிறது, இது அதே போல் அந்த மதத்தவர்கள் நம்ம மதத்தை சொல்கிறது. இது இறைத்தன்மை இருக்கிறது. அது எந்த இறைத்தன்மைங்கிற புரிதல் நமக்கு இல்லை, எல்லாத்துலேயும் இறைத்தன்மை இருக்கிறது. ஆனால் இறை நிந்தனையாக யாரெல்லாம் பேசுகிறாங்க, இது உயர்வு, இது தாழ்வு, இது கெட்டது, இது நல்லதுன்னு பேசுகிறாங்களோ அவர்களுக்கு தூக்கமின்மை நோய் ஏற்படும். 3வது, சிசு கொலை செய்பவர்களுக்கு தூக்கமின்மை ஏற்படும். யாரெல்லாம் அந்த காலத்தெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு கள்ளிப்பால் ஊற்றி கொள்ளக்கூடியது, அபார்ஷன் செய்யக்கூடியது, இந்த மாதிரி விஷயங்கள் ஈடுபடக்கூடிய தாய் தந்தை, அதே போல் யாராவது ஒரு டாக்டர் இதில் இன்வால்வ் ஆகுறாங்கன்னா அவர்கள் எல்லாருக்குமே தூக்கமின்மை நோய் ஏற்படும். ப்ராக்டிக்கலாகவே நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ப்ராக்டிக்கலாக உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் பாருங்கள். யாராவது அபார்ஷன் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நிச்சயமாக நோய் இருக்கும். நீங்கள் மெடிக்கல் அபார்ஷனாக இருந்தாலும், அது நார்மல் அபார்ஷனாக இருந்தாலும், இன்டியூஸ்ட் அபார்ஷனாக இருந்தாலும் நிச்சயமாக அவங்களுக்கு தூக்கமின்மை நோய் இருக்கும். ஓகே சார். இதுக்கு என்ன தீர்வு சார்? இதற்கு ஒரே ஒரு பரிகாரம் தாம்மா. காலையில் எழுந்த உடனே சூரியனை பார்த்து சூரியனுக்கு தண்ணீர் வார்க்கக்கூடிய ஒரே ஒரு பரிகாரம் தான் இதுக்கான தீர்வு. இதுக்கு ரொம்ப மெனக்கிட வேண்டியதெல்லாம் இல்லை, ஆனால் தினசரி செய்யணும். சரி, இந்த சூரியனுக்கு தண்ணீர் கொடுக்கக்கூடிய பழக்கம் எப்படி ஏற்பட்டது? மகாபாரத்தில் நம்ம பீஷ்மர், அவர் எல்லாருக்கும் தெரியும். பீஷ்மர் பிரம்மச்சரியத்தை வாங்குறாரு. பிரம்மச்சரியத்தை வாங்கினாலும் கூட அவர் நிறைய பாவங்களை செய்கிறார். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, திருதராஷனுக்கு கல்யாணம் ஆகணும், ஆனால் திருதராஷன் கண் தெரியாதவங்கிறதுனால அவனுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு யாரும் தயாராக இல்லை. அப்போது அவங்களுக்கு ஏற்ற ஒரு அரசர் யார் இருக்கான்னு பார்த்தா காந்தார அரசுக்கு போகிறாரு.
அப்போ அவங்க அந்த காந்தாரியை அவர் கொண்டு வர்றாரு. போர் புரிந்து அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசர்கள் அனைவரையும் சிறை பிடித்து கொண்டு வர்றார். அதாவது ஒரு அடக்குமுறையின் காரணமாக அவர் அதை செய்து இந்த பெண்ணுக்கு அந்த கல்யாணம் பண்ணி வைக்கிறார். இந்த மாதிரி நிறைய போர்கள் அதை செய்யும்போது என்ன ஆகுதுன்னா, எதெல்லாம் அந்த பரம்பரையோட நல்ல விஷயத்துக்காக பரம்பரை தழைக்கணும், பெரிய நாடாக இருக்கணும்னு அவர் பண்ணாரோ அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு ஒரு பாபத்தை சேர்த்து ஒரு ஸ்டேஜில் என்ன ஆயிடுச்சுன்னா, அவருக்கு தூக்கமே இல்லாத ஒரு பெரிய நோய் ஏற்பட்டு விடுகிறது. அவங்களோட தாய் கங்கை. ஸோ அவர் போய் ஒரு நாள் கேட்குறாரு, இந்த மாதிரி இருக்குது, நான் என்ன பண்ண முடியும்? என்னோட தர்மம் ஒரு நாட்டுடைய பாதுகாவலனா அந்த நாட்டை பாதுகாப்பது, அதே போல் அந்த நாட்டு அரசனையும் அரச குடும்பத்தையும் பாதுகாப்பது. அப்போ நான் இதை செஞ்சு தானே ஆகணும் அப்படின்னு இவரோட சைட்லேருந்து ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறாரு. அப்போ கங்கை சொல்கிறாங்க, தர்மம் அப்படிங்கிறது எல்லா வகையிலும் பாதுகாக்க வேண்டிய ஒரு விஷயம். இன்றைக்கி உனக்கு தர்மமாக இருக்கிறது இன்னொருத்தருக்கு அதர்மமாக மாறுது. அந்த கணக்கு, பாப கணக்கை நீ சுமந்து தான் ஆகணும். அப்போ நான் தூங்கவே முடியாதா அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, இல்லை, இந்த பாப கணக்கை நீக்க நீ செய்ய வேண்டியது சூரியனுக்கு நம்ம தண்ணீர் விழக்கூடிய ஒரு சிறு பழக்கம். இதை செய்யறது ரொம்ப சுலபம். காலையில் எழுந்து குளிச்சுட்டு 5 மணிக்கு வீடோட மொட்டை மாடிக்கு போங்க, சூரியனை பாருங்கள். 5 மணிக்கு வர சூரியன் பெரிய கண்களை கூசக்கூடிய அளவுக்கு இருக்காது, பாருங்கள். ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு போங்க, சூரியனை கண்ணை மூடி வேண்டிட்டு என்னுடைய பாப கணக்குகள் தீரணும், என்னுடைய தூக்கமின்மை தீரணும் அப்படிங்கிறத வேண்டிட்டு அந்த தண்ணீரை கீழே கொட்டுங்க. இதை தினசரி செய்யுங்க. தர்ப்பணம்னு சொல்லக்கூடிய தினசரி தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய ஜல தர்ப்பணம்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை செஞ்சோன்னா இந்த தூக்கமின்மை நோயும் இல்லை அதீத தூக்க நோயும் நல்லாவே மாறும்.